நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று நமது புதிய உதயம் 91.2 சமுதாய வானொலியில் ஒலிபரப்பான பால் கறவையின் பொழுது கவனிக்க வேண்டியவை குறித்த தகவலை தெரிந்து கொள்ளலாம். கறவை மாடு வளர்ப்பில் அதிக லாபம் பெற சில விஷயங்களில் கவனம் செலுத்த வேண்டும். பால் பண்ணைகளில் பால் உற்பத்தி குறைந்து மாடுகளுக்கு மடிநோய் ஏற்படுவதற்கு தவறான பால் கறக்கும் முறையே காரணமாக இருக்கிறது. கறவை மாடு வளர்ப்பில் அதிக லாபம் பெற சில விஷயங்களில் கவனம் செலுத்த வேண்டும். பல பண்ணைகளில் பால் உற்பத்தி குறைந்து மாடுகளுக்கு மடிநோய் ஏற்படுவதற்கு தவறான பால் கறக்கும் முறையே காரணமாக இருக்கிறது. தினமும் பால் கறக்கும் முன்பும் பின்பும் சில எளிய பராமரிப்பு முறைகளை பின்பற்றுவது நல்லது. மாட்டின் மடி மற்றும் காம்புகளை பரிசோதித்து மடியில் வீக்கம் உள்ளதா, காம்பில் காயம் உள்ளதா, மாடுகளுக்கு காய்ச்சல் அல்லது உடல் சோர்வு உள்ளதா என்பதை உறுதி செய்ய வேண்டும். அந்த பரிசோதனை மடி நோயை கண்டறிய பெரிதும் உதவும். பால் கறக்கும் முன் மடியை பொட்டாசியம் பெர்மாங்கனேட் கலந்த தண்ணீர் கொண்டு நன்கு கழுவ வேண்டும். அதன் பிறகு சுத்தமான உலர்ந்த பருத்தி துணியால் துடைக்க வேண்டும். ஒரே துணியை அனைத்து மாடுகளுக்கும் பயன்படுத்தக்கூடாது. அப்படி செய்தால் ஒரு மாட்டிலிருந்து மற்றொரு மாட்டிற்கு நோய் பரவும் அபாயம் உள்ளது. பால் கறக்க தொடங்கும் பொழுது காம்பிலிருந்து வரும் 2 முதல் 3 சொட்டு பாலை தனியாக ஒரு பாத்திரத்தில் கறந்து கொள்ள வேண்டும். அந்த பால் நிறம் மாறி திரிந்து ரத்தம் கலந்து அல்லது கட்டியாக இருக்கிறதா என்று பரிசோதிக்க வேண்டும். அது மடிநோயின் ஆரம்ப கட்டத்திலேயே கண்டறிய உதவும். பொதுவாக தினமும் காலை மற்றும் மாலையில் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் பால் கறவைக்கு மாடுகளை பழக்க வேண்டும். நேரம் மாறினால் பால் சுரப்பு குறையும். பால் கறக்கும் பொழுது காம்பை முழுமையாக கைப்பிடித்து கறக்க வேண்டும். காம்பை இழுத்து கறப்பது கூடாது. பாலை முழுமையாக கறக்க வேண்டும். மடியில் பால் மீதம் இருக்கும் பொழுது அடுத்த முறை பால் உற்பத்தி குறையும். பால் கறந்த உடனே மாடுகளை உடனே படுக்க விடாமல் அரை மணி நேரம் நிற்க செய்ய வேண்டும். அப்பொழுது மாடுகளை ஒட்டி கட்டி வைத்து கலப்பு தீவனம் கொடுக்கலாம். அந்த நேரத்தில் காம்பு துவாரங்கள் மூடப்பட்டு விடுவதால் அதன் மூலம் கிருமிகள் உள்ளே செல்லாது மடிநோய் ஏற்படுவதையும் தவிர்க்க முடியுமாம். பால் கறந்தவுடன் சுத்தமான வடிகட்டி மூலம் பாலை வடிகட்டி மூடிய பாத்திரத்தில் சேமிக்க வேண்டும். பால் பாத்திரங்கள் வெந்நீரில் கழுவி உலர்த்தப்பட வேண்டும். பால் சேகரிக்கும் இடம் சுத்தமாகவும் ஈக்கள் இல்லாமலும் இருக்க வேண்டும். பால் மாடு வளர்ப்பில் இந்த எளிய நடைமுறைகள் பால் உற்பத்தி அதிகரிக்கவும் மாடுகளுக்கு மடிநோய் குறையவும் பால் தரம் மேம்படவும் உதவுமாம். என்ன நேயர்களே, இன்றைய தகவல் உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும் நம்புறோம். மீண்டும் வேறொரு பயனுள்ள தகவலுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி நேயர்களே.